இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் தையல் மிஷினில் மோட்டர் ஃபிட்டிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது தாங்க தையல் மிஷின் மோட்டர். இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கும். அதில் சென்டரில் இருக்கிறது கிரவுண்டுங்க. மற்ற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் எப்படி வேணாலும் மாற்றி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது தாங்க பெடல் செட்டு. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட்டும் அடுத்து போல்ட் நெட்டு வாஷரோட வந்திருக்குங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். அல்லது இப்போ திருப்பி போட்டு கனெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு ரொட்டேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். கனெக்ட் பண்ணி டேப் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிங்க. அடுத்து பெடலில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் டியூப் மாட்டிக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் ஏதாவது வயர் டேமேஜ் ஆனாலும் ஷேக் அடிக்கிற கம்ப்ளைண்ட் இருக்காது. இப்போ ஒரு டேப் போட்டுட்டு நான் ரொட்டேஷன் பார்க்குறேன். பர்ஃபெக்டாக ரொட்டேட் சவுண்ட் இல்லாமல் ஸ்மூத்தாக ஸ்பீடாக ஓடுதுங்க. இது தாங்க பழைய மோட்டர். இது பார்த்தீங்கன்னா காயில் போய் அடுத்து ஆர்மேச்சரும் அவுட் ஆகிடுச்சுங்க. இதோடைய பெட்டு வேறு டைப் இருக்குங்க. இப்போ வாங்கின புது மோட்டர் ரயில் சிஸ்டமாக இருக்குது. இதுதான் பெஸ்ட்டான டைப் மோட்டர். வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி மோட்டர் வாங்கினா தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மோட்டர் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மோட்டருடைய ரொட்டேஷனும் தையல் மிஷினுடைய ரொட்டேஷனும் ஒரே மாதிரியாக இருக்கா பாருங்கள். பெரும்பாலும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அப்படி மாறி இருந்துச்சுன்னா இப்போ மோட்டர் வைக்கிற வாட்டத்துக்கு எதிர் சைடு அப்படியே திருப்பி வைக்கணுங்க. மோட்டர் கரெக்டாக அந்த நேராக வச்சு ஃபிட்டிங் பண்ணி பெல்ட்டை பார்த்திங்கன்னா கரெக்டாக கையில் இழுத்து பிடிச்சி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைனா நெப்பு வச்சுட்டு நீங்கள் சுற்றி பாருங்கள். கண் பார்வையில் உங்களுக்கு நேர்கோடாக தெரியுங்க. அப்படி தெரியாத பட்சத்தில் நூல் பிடிச்சி அளவு பார்க்கணும். ரெண்டு புள்ளியும் ஒரே அளவாக இருந்தால் தான் பெல்ட்டு கழண்டாமல் ஓடும். அடுத்து தேய்மானம் ஆகாது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு நூல் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஆளை பிடிக்க சொல்லி மோட்டர் பேக் சைடு இல்லைங்க, அப்படியே ஃப்ரண்ட் சைடு தள்ளுங்க. உங்களுக்கு நெருங்கும் பொழுது ஒரே மாதிரியாக ரெண்டு சைடும் கேப் இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி ஃபிட்டிங் வச்சுவிட்டு கையில் பார்த்திங்கன்னா அந்த மோட்டரை அழுத்தி பிடிச்சி நீங்கள் அந்த மோட்டருடைய அந்த ரயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சென்டராக ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மோட்டர் பெல்ட்டு டைட்டாக வச்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் சென்டரில் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு மோட்டரை வெளியே எடுத்து விட்டு அந்த சென்டர் பாயிண்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த போல்ட்டை விட பெரிய சைஸ் பிட்டில் ஓட்டையை பண்ணுங்க. அதாவது ஹோல்ஸ் பண்ணும் ட்ரில்லிங் மிஷினில். கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ரயில்ஸுக்கு சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நட்டை எடுத்து அந்த நட்டை விட பெரிய சைஸில் ஒரு பிட்டு எடுத்து அதில் ஹோல்ஸ் போட்டுக்குங்க. என்னுடைய சேனலில் இந்த மோட்டர் ஃபிட்டிங் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப்பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, ஆர்ஓ சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், பிவிசி பைப்பில் ஸ்பீக்கர் பாக்ஸ் மற்றும் சப்வூஃபர் டியூப் செய்கிறது, எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், தண்ணி மோட்டர் சர்வீஸ், தண்ணி மோட்டர் ஸ்டார்டர் சர்வீஸ்லாம் அப்லோட் பண்ணிக்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மோட்டர் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா கீழ் பகுதியில் வச்சு கூட நீங்கள் ஃபிட்டிங் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பெல்ட்டு நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லென்த்தாக கரெக்டாக உட்கார வச்சு விட்டு மேலே ஒரு வாசர் அகலமாக போட்டுவிட்டு கீழே அதே மாதிரி ஒரு அகலமான வாசர் போடுங்க. உங்களுக்கு மரக்கட்டை டேமேஜ் ஆகாது. மேலே வாசர் அதிக பெருசாக போடும் பொழுது உங்களுக்கு அந்த ரயில் சிஸ்டம் கிரிப்பாக பிடிக்குங்க. மோட்டர் நகராத மாதிரி போட்டுவிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா பெல்ட்டை மாட்டி விட்டு கையில் இழுத்து பிடிங்க. நேர் கோடில் இருக்கான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமே பார்த்திங்கன்னா மைல்டான டைட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டு மோட்டர் பார்த்திங்கன்னா மாட்டக்குள்ளே பெல்ட்டு கொஞ்சம் தையல் மிஷினை முன் பக்கமாக தூக்கி விட்டு தான் மாட்டணுங்க. மாட்டி விட்டு கையில் இழுத்து பிடிச்சி ஃபுல் டைட் இருக்குதான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் டைட் வைங்க. டைட் வச்சுட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மோட்டர் ஸ்மூத்தாக ஓடணுங்க. மிஷினில் வைப்ரேஷன் வரக்கூடாது. எந்த இடத்துல வாட்டமாக இருக்கோ அந்த இடத்துல பெடல் வச்சுட்டு நான் இப்போ கனெக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். பாருங்கள், மோட்டர் பர்ஃபெக்டாக ஓடுது. தையல் மிஷின் முன் பக்கமாக தூக்கலைங்க, வைப்ரேஷன் இல்லைங்க. அடுத்து பெல்ட்டு மட்டும் கொஞ்சம் தூக்கி ஓடின மாதிரி இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெல்ட் லூஸாக இருக்குன்னு அர்த்தம். தையல் மிஷினே உதர்ந்துச்சுன்னா பெல்ட்டு டைட்டாக இருக்குன்னு அர்த்தங்க. இப்போ லூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இழுத்து வச்சு டைட் வைக்கிறேங்க. அவ்வளோதாங்க. டைட் வச்சுட்டா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபிட்டிங்க. இந்த மாதிரி டைட் வைக்கும் பொழுது உங்களுக்கு பெல்ட் லாங் லைஃப் வருங்க. மோட்டர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொந்தரவு பேரிங் பிரச்சனைலாம் வராதுங்க. பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக ஓடுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.